நண்பர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். இன்றிரவு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை காலை எழுந்ததும் உலகம் முழுவதும் ஒரு பெரிய செய்தி வருகிறது. 3ஆம் உலகப் போர் ஆரம்பம். அந்த செய்தி உண்மையாக நடந்தால், இது ஒரு கற்பனை கதையாக தோன்றலாம். ஆனால், உலகத்தில் தற்போது நடக்கும் சில நிகழ்வுகளை பார்த்தால், பல நிபுணர்கள் இந்த கேள்வியை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில வேர்ல்ட் வார் 3 வர வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வீடியோவில் நாம் அதைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். மேலும் இந்த வீடியோவின் முடிவில் பலர் அறியாத ஒரு முக்கியமான ரகசியத்தையும் நான் கூறப்போகிறேன். அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய உலகப் போர்கள் ஒரே நாளில் திடீரென ஆரம்பிக்காது. அவை மெதுவாக உருவாகும். முதல் உலகப் போர் ஆரம்பித்த போது கூட அது ஒரு சிறிய சம்பவமாக தான் ஆரம்பித்தது. ஒரு அரச குடும்ப உறுப்பினர் கொல்லப்பட்ட சம்பவம். அதற்குப் பிறகு சில நாடுகளில் பதற்றம். பின்னர் கூட்டணி நாடுகள் ஒன்றாக சேர்ந்தது. அதற்குப் பிறகு உலகம் முழுவதும் போர். அதே மாதிரிதான் 2ஆம் உலகப் போரும். முதல் சில நாடுகளில் மட்டுமே ஆரம்பித்த மோதல் பின்னர் உலகத்தை முழுவதும் இழுத்துக் கொண்டது. அதனால் தான் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்கிறது. பெரிய உலகப் போர்கள் சிறிய மோதல்களிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது உலகத்தை கவனமாக பார்த்தால் சில பதற்றங்கள் மெதுவாக அதிகரித்து வருகிறது. உலகத்தின் பல பகுதிகளில் அரசியல் போட்டி மற்றும் ஈராணுவ சக்தி அதிகரிப்பு நடக்கிறது. பல நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு படைகளை விரிவாக்குகின்றன. புதிய ஏவுகணைகள் உருவாக்கப்படுகின்றன. புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன. இந்த எல்லா மாற்றங்களும் உலக அரசியல் சமநிலையை மெதுவாக மாற்றி வருகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு பெரிய உலக மோதலுக்கான அறிகுறியா? அல்லது சாதாரண அரசியல் போட்டியா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உலக அரசியல் ஆய்வாளர்கள் இந்த நிலையை மிகவும் கவனமாக கவனித்து வருகின்றனர். ஏனெனில் கடந்த காலத்தில் பல பெரிய போர்களும் முன்னதாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆரம்பித்துள்ளன. சில நேரங்களில் ஒரு சிறிய அரசியல் தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாடு எடுத்த ஒரு முடிவு மற்ற நாடுகளையும் அதில் ஈடுபட வைக்கிறது. இதுவே கூட்டணி அரசியலின் ஆபத்து. ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆதரிக்கும். அந்த நாடு மீண்டும் மற்றொரு நாட்டை ஆதரிக்கும். இவ்வாறு மெதுவாக ஒரு சிறிய மோதல் பெரிய உலக மோதலாக மாறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இன்றைய உலகம் பழைய உலகத்தைப் போல இல்லை. இப்போது உலக நாடுகளிடம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உள்ளன. அதனால் ஒரு பெரிய உலகப் போர் நடந்தால் அது மனித குலத்தையே பாதிக்கக்கூடும். அதனால்தான் பல நாடுகள் போர் ஆரம்பிக்காமல் இருக்க முயற்சி செய்கின்றன. ஆனால் வரலாறு நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. பல முறை உலகம் பெரிய போரின் அருகில் சென்றுள்ளது. ஆனால் கடைசி நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் அதை தடுத்துள்ளன. இதன் மூலம் ஒரு உண்மை புரிகிறது. உலகத்தின் எதிர்காலம் மனிதர்களின் முடிவுகளின் மீதுதான் உள்ளது. இப்போது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்ன ரகசியத்தை பற்றி பேச நேரம் வந்துவிட்டது. பல நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், வேர்ல்ட் வார் 3 ஆரம்பித்தாலும் அது பழைய உலகப் போர்களைப் போல் இருக்க வாய்ப்பு குறைவு. அது ஒரு புதிய வகையான மோதலாக இருக்கலாம். சைபர் தாக்குதல்கள், தகவல் போர், பொருளாதார போட்டிகள் மற்றும் அரசியல் அழுத்தங்கள். அதாவது போர் நடந்தாலும் அது நம் கற்பனை போல இருக்காமல் இருக்கலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி உங்களிடம். உலகத்தில் தற்போது நடக்கும் இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தால், உண்மையில் வேர்ல்ட் வார் 3 வருமா? அல்லது உலகம் மீண்டும் அமைதியை தேர்வு செய்யுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க வைத்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும். மேலும் இதுபோன்ற உலக மர்மங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சியான உண்மையுடன் சந்திப்போம்.